வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வீக்லி அனாலிசிங் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், அது இல்லாமல் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மெகா ஈவெண்ட் இருக்குது. ஒரு 5 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு மெகா ஈவெண்ட்டு, சரிங்களா? அந்த ஈவெண்ட் நாளைக்கு நம்மளுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான $1 மில்லியன் பதில் நாளைக்கு கிடைக்க போகுது. நம்ம வீக்லி அனலைசிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எக்ஸிட்டிங் போல் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பிஜேபி ரூலிங் பார்ட்டியை மறுபடியும் அதிக மெஜாரிட்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும், அதற்கான இம்பேக்ட் மார்க்கெட் ஒரு 3-4% மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நம்ம வீடியோவை வீக்லியில் தெளிவாக பார்த்த நண்பர்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துக்கு மேலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் நான் நம்ம ரெகுலராக வீடியோ போடும்போது எப்போதுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆனிச்சோ அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு டேயில் இன்ட்ராடேல எங்கே ட்ரேட் ஆனிச்சோ அதை தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அந்த டேவோட லோவை தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் சப்போர்ட்டை நான் ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோவில் வச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரெசிஸ்டன்ஸை பக்கத்தில் வைக்கல. நான் ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த இடத்துல வச்சேன். ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் மேலேருந்து கீழே ஒரு கரெக்ஷன் வருது. 0.5% கரெக்ஷன் வந்திருக்கு இந்த ஃபிப்னாசி லெவல். நான் ஒன்றுக்கு மட்டும் காமிக்கிறேன். பேங்க் நிஃப்டிக்கெலாம் இதையே நீங்கள் அசம்னேஷன் பண்ணிங்க. ஓகே, மார்க்கெட் ப்ரீவியஸாக வந்துச்சு பார்த்தீங்களா, ஹை டு லோ மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹை டு லோ. ஓகே, மார்க்கெட் எங்கே கரெக்ஷன் ஆகிருக்குன்னு சொன்னேன், 0.5 கரெக்ஷன் ஆகிருக்குன்னு சொன்னேன். இந்த 0.5 கரெக்ஷன் ஆன மார்க்கெட் இந்த ஸ்விங்குக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் 1 ஹவரில் டேலாம் பார்த்தா இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா தெரியும். இந்த இடத்துல ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த லைனில் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிட்டு இப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் எக்ஸிட்டிங் போலுக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல நிற்கிது. எக்ஸிட்டிங் போல் ரிப்போர்ட்டு மாரியே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரேலி 23,400 இந்த 500 அந்த ரேஞ்சில் வரைக்கும் வரும். அங்கேருந்து நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் ரூலிங் பார்ட்டியை மெஜாரிட்டியில் வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கே ஒரு கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் காலையிலே ஓட்டு என்றது 8 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் 9 மணிக்கு ஓப்பன் ஆகும். அப்போது ஏதாவது நெகட்டிவ் நியூஸஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும். இந்த இடத்துலேருந்து கீழே வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் உடைச்சிட்டு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதோட ஃபால் 22,000 வரைக்கும் கூட வருவதற்கான சான்சஸ் இருக்கும். போலோட எப்படி எலெக்ஷன் ரிசல்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான். நம்ம நேற்றையோட வீடியோவிலேயே தெளிவாக சொல்லியிருந்தோம், வீக்லி அனலைசிங் வீடியோவில் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டோம், திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம சொன்னது போலவே மார்க்கெட் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சொன்னாங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக கொடுத்த அந்த லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கு, நம்ம சொன்ன 23,296 அப்படிங்கிற அந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, நிஃப்டி முடிஞ்சிருக்குது, சரிங்களா? எக்ஸாக்டாக அது வரைக்கும் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு. இப்போ புரியுதுங்களா நம்மளோட லெவல்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நாளைக்கும் பெருசாக டெக்னிக்கல்லாம் ஒர்க் ஆகுது நண்பர்களே. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக டெக்னிக்கலாக ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் ஆகாது. நாளைக்கும் ஒரு கேப் அப் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஹையில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் இந்த இடத்துல சப்போர்ட்டோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நாளைக்கு ஏறுந்து அப்படின்னா மேலேயே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ரூலிங் பார்ட்டியே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் முடியும் போது இந்த ஹையிலேயே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,500 அந்த ரேஞ்சில், சரிங்களா? அதை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 24,000 ரேஞ்சுக்கு போகும். சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,120. அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங்கை மார்க்கெட் கரெக்ஷனாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 22,456. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,000 அப்படிங்கிற லெவல் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸு பார்த்துக்கோங்க.
இதுதான் அந்த பேட்டர்னு. அந்த பேட்டர்னை வந்து மார்க்கெட் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த இடத்த கரெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே பேட்டர்ன் தான். நேற்று நான் தெளிவாக காமிச்சிருந்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்படிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்ட்டு. மார்க்கெட் இப்போ பார்க்கலாம் நம்ம சொன்ன லெவல்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. எக்ஸாக்டாக நம்ம சொல்லியிருந்த லெவல் வந்து 50,783 அப்படிங்கிற லெவல் வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் 3 கொடுத்துருந்தேன். ஓகே, இந்த வராங்க. இப்போ இது டெலீட் பண்ணிக்கிறேன். ஃபிப்பை டெலீட் பண்ணிக்கிட்டால் தான் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஏன்னா ஃபிப்னாசி லெவல் தான் நேற்றையே ட்ரா பண்ணிட்டோம்ல. இந்த ட்ரெண்ட் லைன் சொன்னோம் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக மார்க்கெட்டு ஓப்பன் ஆன லெவல் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 3 ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் அங்கேருந்து திரும்பி வந்தது எங்கே வந்திருக்கு, ரெசிஸ்டன்ஸில் இந்த சேனலோட பேட்டர்ன் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. தெரியுதுங்களா, இந்த பிளாக் கலர் லைனில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த ரிவர்சல் எது வரைக்கும் பாசிபிலிட்டிஸ், எது வரைக்கும் ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 3 மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம இந்த ஸ்விங்லேருந்து இந்த ஸ்விங் இதில் தானே மார்க்கெட் வந்து திரும்பியிருக்கு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துக்கோங்க. இந்த இடம் 51,260 200 அப்படிங்கிற லெவல், 230 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 21,831 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுன்னா பெரிய பிரேக் அவுட்டாக இருக்கும். 52,975 அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரேக் அவுட் லெவலாக இருக்கும். சப்போர்ட் இந்த லெவல் வந்துச்சு பார்த்தீங்களா, இன்றைக்கி ப்ரீவியஸ் ஸ்விங்கு 49,998 இந்த லெவல், 49,992 கரெக்டான லெவல். இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஃபிப் லெவல். சரிங்களா, அதுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 49,370, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 48,850. ஓகே, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. அடுத்தது ஃபின் நிஃப்டியை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிட்டு தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. நாளை தினம் ஃபின் நிஃப்டிக்கு எக்ஸ்பிரி, நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்த்தாகணும். ஓப்பன் ஆகிட்டு நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டே ஹை, இன்றைக்கி வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸு 22,654 அப்படிங்கிறது நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. மேக்ஸிமம் அதுக்கு மேலே தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 22,891 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 23,358 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட் வந்து இந்த லெவல், இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, 22,146 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த லெவல் 21,886 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 0.5 வச்சுக்கலாம், 21,539 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். ஓகே, மிட் கேப்பு கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளேஷன் பண்ணி ஆகணும். மிட் கேப் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, திருப்பி சேனல் பேட்டர்னுக்குள்ளார வந்துட்டு அந்த சேனலை வந்து அழகாக ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த சேனலை நம்ம லைனை பாருங்கள், நான் எந்த லெவல்ஸுமே சேஞ்ச் பண்ணல. அந்த சேனலை வந்து கொஞ்சம் கூட நான் சேஞ்ச் பண்ணல. எக்ஸாக்டாக அந்த சேனலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. அகைன் மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா அந்த சேனலோட டாப் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 12,186 அப்படிங்கிற லெவலில் கூட இமிடியேட்டாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த சேனல் தான் இனிமேல் ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம மார்க் பண்ணால் ஃபிப்னாசி லெவலில் வந்து இதுக்குன்னு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஸ்விங் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த லோ டு ஹை. ஓகே, அதில் தான் இருக்குது கரெக்டாக. இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, கரெக்டாக நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் நிற்கிது. 11,762. அதற்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 11,918. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,982. லோ வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்விங், இந்த லெவலை வந்து நான் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த ஸ்விங்கில் 11,673. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்விங் 11,600. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா
11,531. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்புக்கான லெவல்ஸு. மிட் கேப்பு அகைன் வந்து ஒரு ட்ரெண்டுக்குள்ளார வந்திருக்கு. இந்த ட்ரெண்டு இந்த லெவலை நாளைக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் மிட் கேப்பில் இருக்கும். சரிங்களா? இதுதான் மிட் கேப்புக்கான லெவல்ஸு. தாராளமாக பார்த்துக்கோங்க. உங்களோட மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படிலாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு எலெக்ஷன் டைமிங்கிறதுனால ரிசல்ட் வர வர அதற்கு தகுந்தாற் போல் வால்டிலிட்டி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து காங்கிரஸுக்கு ஃபேவரான உள்ள ஸ்டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு எண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு மெஜாரிட்டி காமிக்கும். அதுக்கப்புறம் பிஜேபிக்கான ஒரு ஏரியாவில் வந்து ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது அப்போ அவங்களோட மெஜாரிட்டி அதிகமாக காமிக்கும். அப்போ மெஜாரிட்டி காமிக்கும் போதெல்லாம் ஃப்ளக்சுவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த டைமிங்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க. அந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் கொஞ்சம் வேடிக்கை மட்டும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன ப்ரீமியம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ₹1 இருக்கிற ப்ரீமியம் ₹100 போகும், ₹100 இருக்கிற ப்ரீமியம் ₹1 வரும், 0 ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. விக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ஸ் வந்து காலையில் ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20%, 15%ன்னு இறக்கி ப்ரீமியத்தை இறக்கிடுறாங்க. அதே போல் ஈவினிங் ஆகிடுச்சுன்னா யாரெல்லாம் எடுத்து ஹோல்டிங் வைப்பாங்களே, ஹெட்ஜிங் பண்ணுவாங்களா, அப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ப்ரீமியத்தை ஏற்றுறதுக்காக விக்ஸை ஏற்றிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, காலையில் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு. மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஓப்பன் ஆகும்போது ஒரு 400-500 புள்ளிகள் கேப்பப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. 400 புள்ளிகள் கேப்பப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கே ஓப்பன் ஆகிட்டு இமிடியேட்டாக இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் வந்தோன்னே எல்லா ப்ரீமியமும் வந்து பார்த்திங்கன்னா ₹100 இருந்த ப்ரீமியம்லாம் ₹5, ₹6, ₹7, ₹8 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 90% ரெடியூஸ் ஆகுது. ₹100 இருக்கிற ப்ரீமியம் ₹5, ₹6 காமிச்சதுன்னா எப்படி இருக்கும்? ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு கூட டைம் கொடுக்கல, டக்குன்னு கீழே வந்துட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளாரையே மார்க்கெட்டை யோசிக்கிறதுக்குள்ளார கீழே வந்துருச்சு. அந்தமாதிரி டைமிங்கில் ஆப்ஷன்லாம் வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து கண்ணில் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக புக் பண்ணிவிடுங்க. எல்லாமே வந்து நம்ம சொல்கிறது அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எவ்ரிதிங் பாசிபிள். நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். மார்க்கெட்டை வந்து ஜஸ்ட்டு வந்து அஸ்யூமினேஷன் மட்டும்தான் பண்ண முடியும், கெஸ் மட்டும்தான் பண்ண முடியும். மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரேடுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடில் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஜெயிச்சா மட்டும் உங்களுக்கு நீங்கள் வந்து ரியல் ட்ரேடு எப்படி பண்ணலாங்கிறத உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், நம்ம சேனல் வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் வித் 1 மந்தில் வித் 1 ஹவரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா 2x, 3x, 4x வரைக்கும் மார்ஜின்லாம் தருவாங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டு இமீடியட்டாக உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? மற்ற ப்ரோக்கரேஜோட கம்பேர் பண்ணும்போது வெரி லோ ப்ரோக்கரேஜ். யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு எந்த இடத்துல நீங்கள் ப்ரோக்கரேஜ் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்கரேஜை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா மெயினாக அதிக லாபத்தை வந்து நம்ம சேவ் பண்ணோன்னா ப்ரோக்கரேஜை கம்மி பண்ணால் மட்டும்தான் நம்மளோட லாபத்தை வந்து சேவ் பண்ண முடியும். அதனால் கரெக்டான ப்ரோக்கரேஜை தேர்ந்தெடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.